சார் இளையராஜா சார். சார் இங்க தமிழ் சினிமால ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு சார். என்ன பிரச்சனையா சார்? இங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம். சார் தயவு செஞ்சு எங்களால முடியல சார். எங்களை காப்பாத்துறதுக்கு உங்க பையனை அனுப்பிவிடுங்க சார். சார் எல்லாம் உங்க சிசியனையாவது அனுப்பிவிடுங்க சார். சார் யாரையாவது அனுப்பிவிடுங்க சார். என்னப்பா காலை கட் பண்ணிட்டாரு? தமிழ் சினிமாவை காப்பாத்துறதுக்கு அவர் பையனை வர சொன்னேன், இல்லையா வேற யாராச்சும் அனுப்பிவிட சொன்னேன். அவரு வாட்டு கட் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்ப தமிழ் சினிமாவை யாருதான் காப்பாத்துவா? சார் யாரை கேட்டு சார் ஒரு 83 வயசுல கம்பேக் கொடுத்து வச்சிருக்காரு? சார் பதில் சொல்லுங்க சார். சார் யாராச்சும் ஒரு பார்த்து மனுஷன்னு சொன்னாங்கன்னா அப்புறம் நான் மிருகமாயிரும் சார். கடவுள் சார், ஒரு கடவுள், இசை கடவுள் சார். ஒரு 2 நாள் ஆச்சு சார் என் கண்ணை பாருங்க தூங்கி. இந்த ஒரு லைன்னால 2 நாளா நான் தூங்காம இருக்கேன். சார் அவர் இந்த பாட்டை கம்போஸ் பண்ணாரு, ஓகே. எதுக்கு சார் அவரே பாட்டு எழுதியிருக்காரு? தம்பி சார் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப வர பாட்டுல லிரிக்ஸ்ங்கிற பேர்ல தமிழை கொல்றாங்க. அதனால தலைவனே பாட்டு எப்படி எழுதணும்னு எடுத்து காமிச்சிருக்காரு. சார் என்ன சார் லிரிக்ஸ் இது? வாங்கடா இங்கே மாஸ்டர் கிளாஸ் எடுப்பனா? சார் என்ன சார் மாஸ்டரோ மாஸ்டர் கிளாஸ் எடுப்பேன் இங்க வாங்கடான்னு கூப்பிடுறாரு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. சார் இந்த நேரத்துல நான் முக்கியமான ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லணும். ஐயா கார்த்திக் சுப்பராஜ் ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழ்நாட்டு மக்கள் சார்பா இருக்கீங்க. ஏன்னா இப்படி ஒரு பாட்டு உங்க மூலியமா தான் ஒரு கம்பேக்கா கிடைச்சிருக்கு. இல்ல சார் இந்த 90s பாட்டை கேட்கறவங்களும் இந்த 90s இசையமைப்பாளர்களின் பூமருங்கிறானு சார். சார் ஆமா சார். சார் ஒரே நிமிஷம் சார். டேய் எவன்டா பூமரு? டேய் 2 பூமர் வாங்கிட்டு வாங்கடா. அப்படியே இந்த பாட்டை போட்டு கேட்டு பூமரை போட்டு மென்ட்டு போங்கடா. அப்படியே மற்ற இசையமைப்பாளர்கள் அப்படியே கம்பேக் கொடுக்க வச்சீங்கன்னா ரொம்ப புண்ணியமா போகும் சார். ஆமா சார், கண்டிப்பா சொல்லிடுறேன் சார். கண்டிப்பா சார். மக்களே இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இந்த பாட்டை ட்ரெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ண சொன்னாரு. மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.